ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஏபிசி ஜூஸ் அது இது என்று குடித்து காசை வேஸ்டாக்கி நம் உடலையும் கெடுத்து கொள்ள வேண்டாம். கேரட் இதுபோல் கேரட் பொரியல் செய்து சாப்பிட்டால் அவ்வளவு டேஸ்டாகவும் இருக்கும், நம் உடம்புக்கும் நல்லது. காய வைத்து அரைத்து அதை ஜூஸாக குடிப்பதில் எந்த பயனும் இல்லை. அது வெயிலில் எல்லா தன்மையும் உறிந்து கொண்டு வெறும் சக்கைதான். இதுபோல் 1/4 கிலோ கேரட்டிற்கு 1 வெங்காயம், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு எண்ணெயில் வதக்கி அது கொஞ்சம் வதங்கியதும் கேரட்டை போட்டு வதக்கி பிறகு தேங்காயெல்லாம் இதற்கு போடக்கூடாது. உப்பு தண்ணீர் கொஞ்சம் தெளித்து மூடி வைத்தால் சூப்பராக கேரட் பொரியல் உதிரி உதிரியாக டேஸ்டாக இருக்கும். இதற்கு நான் சப்பாத்தி செய்து கொண்டேன். அவ்வளவு நன்றாக இருந்தது, ஹெல்த்தியாகவும் இருந்தது. நீங்கள் இதற்கு சாதம் வடித்து அதில் பிசைந்து கூட சாப்பிடலாம். இல்லை என்றால் பொரியலாக யூஸ் செய்து கொள்ளலாம். ஏபிசி ஜூஸ் எல்லாம் குடித்து பணத்தை வேஸ்ட் செய்யாதீர்கள். குளிர்காலம் இது, உடலையும் கெடுத்து கொள்ளாதீர்கள். பீட்ரூட்டையும் இதேபோல் பொரியல் செய்து சாப்பிடுங்கள். ஆப்பிளை குளிர்காலத்திற்கு மிளகு